ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. ரத சப்தமி என்பது தட்சிணாயன காலமாக சூரியன் தெற்கில் பயணிக்க துவங்கும் அனுஷ்டிக்கப்படும் ஒரு முக்கியமான விரதமாகும். இது வசந்த காலத்தின் துவக்கம் என்பதால் வாழ்க்கையில் பல விதமான மாற்றங்களை தரக்கூடிய நாளாகும். இது சூரிய பகவான் கோவில்களில் சிறப்பாக கொண்டாடப்படும் மிக முக்கியமான உற்சவமாக உள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடக்கும் மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று ரத சப்தமி ஆகும். இதனை சின்ன பிரம்மோற்சவம் என்று சொல்வதுண்டு. ரத சப்தமி அன்று 7 விதமான அலங்காரங்களில் மாட வீதிகளில் வலம் வந்து மலையப்ப சாமி பக்தர்களுக்கு அருள் பாவிப்பார். ரத சப்தமி என்பது மிக முக்கியமான வழிபாட்டு நாளாகும். இது சூரிய பகவானை வழிபட்டு பலவிதமான நலன்களை பெற்று தருவதற்கு உரிய நாளாகும். இந்த ஆண்டு ரத சப்தமி நாளை செவ்வாய்க்கிழமை வருகிறது. இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும்? ஆண்கள் பெண்கள் என்ன செய்தால் செல்வ நிலை உயரும், தொழில் சிறக்கும், பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபட முடியும்? புராணத்தின்படி ரிஷி காஷ்யபரின் மனைவி அதிதி கர்ப்பவதியாக இருந்த சமயத்தில் ஒரு நாள் தன்னுடைய கணவருக்கு உணவு பரிமாறிக் கொண்டிருந்தாள். அப்போது யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டு திறந்து பார்த்தபோது அங்கு ஒரு பிராமணர் தனது பசிக்கு உணவு கேட்டு நின்றார். அவரை காத்திருக்க சொல்லிவிட்டு வீட்டிற்கு சென்ற அதிதி மெதுவாக நடக்க முடியாமல் நடந்து வந்து கணவருக்கு உணவு பரிமாறிவிட்டு அவர் சாப்பிட்ட பிறகு மீதம் இருந்த ஆகாரத்தை எடுத்துச் சென்ற அந்த பிராமணருக்கு கொடுத்தாள். நேரம் கழித்து வந்து உணவு கொடுத்து தன்னை உதாசீனப்படுத்தியதாக நினைத்த அந்த பிராமணர், என்னை உதாசீனம் செய்த உன் வயிற்றில் வளரும் குழந்தை இறப்பான் என சாபமளித்தார். பிராமணரின் சாபம் கேட்டு அதிர்ச்சி அடைந்த அதிதி காஷ்யப முனிவரிடம் விஷயத்தை சொல்ல, நீ வருந்தாதே, அமிர்த உலகில் இருந்து அழிவில்லாத ஒரு மகன் நமக்கு கிடைப்பான் என்று வாழ்த்தினார். அதன்படியே ஒளி பிரகாசமான சூரியன் மகனாக பிறந்தார். சூரியன் அவதரித்த உத்தராயண காலத்தில் வரும் முதல் சப்தமி அன்று ரத சப்தமி கொண்டாடப்படுகிறது. இதை சூரிய ஜெயந்தி என்று கூட சொல்வதுண்டு. 7 குதிரைகள் பூட்டிய தேரில் சூரியன் உலகை சுற்றி வருவதால் திதிகளில் 7வது திதியாக சப்தமியில் சூரியன் அருளை பெறுவதற்காக விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. ரத சப்தமி அன்று 7 எருக்கம் எடுத்து கொள்ள வேண்டும். அந்த இலைகளை தலையில் 1, கண்களில் 2, தோள்பட்டையில் 2, கால்களில் 2 என வைத்து ஸ்நானம் செய்ய வேண்டும். காலை 6 மணியிலிருந்து 7:30 மணிக்குள் ஸ்நானம் பண்ண வேண்டும். தலையில் வைக்கும் இலையில் பெண்களாக இருந்தால் மஞ்சள் பொடி மற்றும் அட்சதையும், ஆண்களாக இருந்தால் அட்சதையை மட்டும் வைத்துக்கொண்டு நீராட வேண்டும். அவ்வாறு செய்வது ஆரோக்கியத்தையும் செல்வ வளத்தையும் தரும். ரத சப்தமி நாளில் செய்யப்படும் தர்மத்திற்கு பல மடங்கு புண்ணியம் உண்டு. இந்த நாளில் தொடங்கும் தொழில் பெருகும். பெண்கள் உயர்நிலை அடைவர். கணவனை இழந்தவர்கள் இந்த விரதம் அனுஷ்டித்தால் அடுத்து வரும் பிறவிகளில் இந்த நிலை ஏற்படாது என்று புராணங்கள் கூறுகின்றன. இந்த நாள் தியானம், யோகா செய்ய சிறந்தது. சூரிய உதயத்தின் போது குளித்து விரதம் அனுஷ்டித்தால் செல்வந்தராக உயர்வார்கள் என்கின்றது புராணம். திருமலை சீனிவாச பெருமாள் ஆலயங்களில் திருவிழா நடக்கும். 7 மலைகளை 7 குதிரைகள் என கருதி ரத சப்தமி அன்று 7 வாகனங்களில் மலையப்ப சுவாமி மாட வீதிகளில் உலா வருவார். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் ரத சப்தமி சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய